கரை புரட்சி மணியின் கழிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் விஞ்ஞானம் வாங்க கொஞ்சம் பேசுவோம் என்கிற நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் மங்கைநல்லூர் திருமண மண்டலத்தில் இருக்காங்க. இன்னைக்கு வானொலி நேயர், அதாவது வலூர் பண்டாரவடை பாலமுருகன், அதாவது பேச்சாளரும் வானொலி நேயருமான பண்டாரவடை பாலமுருகன் அவர்களுடைய புதல்வியோடைய பூப்பு ஏறிய, அதாவது மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சிக்காக நேர்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரை நேர்காணல் செய்தோம். குறிப்பாக பொய்ப்பான எழுதுறாங்க பாருங்க, பெரிய ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. அவங்க கூட ஒரு நேயரு எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு வானொலி நேயரு இந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல வந்து தங்கி உன்னோட ஒண்ணு ஒரு பாச உணர்வை வெளிப்படுத்தி ஏதோ வந்தோம் மொய்ப்பணத்தை போட்டுட்டு நம்ம போல நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடாம இருந்து எப்படி இவங்களால அந்த மொய்ப்பணத்தை அவங்களோட கலந்து அவங்க இன்பத்துல கலந்து அவங்களுடைய என்னென்ன வேலைகள்லயும் தங்க பங்கெடுத்துக் கொண்டு இன்னும் இந்த நேரத்திலேயே அவங்க இந்த பணியில இருக்காங்க, அவங்களோட பங்கெடுத்து இருக்காங்க. அவங்கள பத்தி அவங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்போம். வணக்கம்மா, நீங்க ஒரு நேரா இருக்கீங்க, உங்க பேரு என்ன, எந்த மாவட்டம், எந்த ஒன்றியத்துல வட்டத்துல வரீங்க? ரொம்ப மகிழ்ச்சிமா. நிறைய நீங்க வந்து அதாவது இலக்கிய பணி, நிறைய இலக்கிய படத்துல பயணிச்சிருக்கீங்க, நல்லா தெரியுது. எழுத்தாளர், கவிஞர், வானொலியர், அப்பா கதாசிரியர், அப்பா அது ஒரு பெண் இந்த அளவுக்கு இத்தனை பக்குவ திறமையில இருக்கிறது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். அதோட இல்லாம இந்த நேயர், அதாவது வலூர் பண்டாரவடை வானொலி நேயருடைய இல்ல நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க. ஏதோ வந்தோம் கலந்தோம் பொய்ப்படம் போட்டோம் சாப்பிட்டோம் ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லா இடங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க பங்கெடுத்துட்டு பொய்ப்படம் எழுதிட்டு எப்படி அந்த உறவு முறை என்னங்க? வானொலினாவே சும்மா பேசிட்டு ஒரு போற விஷயம் பொதுமக்கள் சில பேர் கருதுறாங்க. நீங்க என்ன அந்த உறவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வானொலி நேயர்களை பத்தி வந்து என்னன்னா, நாங்க வந்து வானொலி நேயர் குடும்பம் இது. அதாவது நாங்க வந்து அறிவிப்பாளராக இருந்தாலும் எழுத்துக்காரராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்க வந்து யதார்த்தமா பேசணும், யதார்த்தமா பழக்கமா யாருமே நாங்க பார்க்கறது முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேயரா இருந்தாலும் அவங்க வந்து தெரிஞ்சுதான் ஒரு பத்திரிகை நேரில் வந்து நானே பல முறை சொல்லியிருக்கேன், சிரமத்தை குறைங்க, இதெல்லாம் நேரில் நாங்கள் யாருமே கோச்சிக்க மாட்டோம், அப்படி இல்லைனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, நாங்க ஒருத்தருக்கு கலந்து வச்சுட்டு நாங்க அவங்கவுங்க அங்கே வந்துட்டு அப்படி நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து என்னன்னா வள்ளூர் பண்டாரவடை பாலமுருகன் வந்து சகோதரர் தான், எல்லாருமே எனக்கு வந்து சகோதரர் சகோதரி தான். அதே மாதிரி தான் என்னையும் ஒரு மதிப்போட தான் எல்லாமே நம்ம நேயர்கள் வந்து பேசுவாங்க. ஒரு மதிப்பு தான் நமக்கு எல்லாத்துக்குமே, எல்லாருக்குமே மதிப்பு தான். நாங்கள் வந்து 3:50 அதோட இல்லாம போயிடலாம், நம்ம லேட்டா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தங்க நம்ம போய் எழுதுறதுக்கு நம்ம வீடு தானே அப்படின்னு நாங்க உட்காந்துட்டோம். வந்துட்டு அன்பர் இனிய சகோதரர் 2 பேர் தான் வண்டியில வந்தா பட்டது. அதனால உடம்பெறவான சகோதரர் தான் அவரும். வானொலியில எழுதுறது முக்கியம் இல்ல, அதே மாதிரி எழுதுற மாதிரி பேசுறது விட செயல்பாடுகளிலும் அதே மாதிரி காட்டுறீங்கன்னு சொன்ன மாதிரி. ஆமா, நம்ம வந்து சொல்றத நினைக்கிறத செய்யணும், செய்யறத சொல்லணும், சொல்றத வந்து செய்யறது இருக்கக்கூடாது. சமூகம் அதை கவனிச்சுட்டு இருக்கும். நிச்சயமா கவனிச்சுட்டு இருக்கு. நம்ம நேருக்கு எல்லாருக்குமே நம்ம பத்தி தெரியும், எல்லாரும் பத்தி நமக்கு எல்லாருமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிங்கம்மா. உங்க இலக்கிய பயணமும் எழுத்து பயணமும் உங்க பேச்சாற்றலும் தொடர்ந்து நிறைய விருதுகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து கிடைக்கிற எங்கள் சார்பில் நன்றியும் வாழ்த்து பாராட்டு தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் செஞ்சீங்க. அது எங்களுக்கே வந்து அது வந்து பல இடத்துக்கு பரவி